ஹல்லேலூயா. ஒரு முறை கூட உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஹாப்பி தேங்க்ஸ் கிவிங். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் வருகிற வாரங்களிலும் கர்த்தர் ஒவ்வொரு நாட்களிலும் கர்த்தருக்கு நம் நன்றி உள்ளவர்களாக காணப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதத்திலே பல சங்கீதங்கள் இருக்கிறது, பல வார்த்தைகள் இருக்கிறது. குறிப்பாக சாம் நம்பர் 100, 100வது சங்கீதம் தேங்க்ஸ் கிவிங் சாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றி செலுத்துகிற ஒரு சங்கீதம். ஒவ்வொரு வருடமும் இந்த சங்கீதம் 100வது சங்கீதத்திலே நாம் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த வாரத்திலும் நம்மோடு கூட கர்த்தர் பேசும்படியாக இந்த சங்கீதம் 100வது சங்கீதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. சாம் நம்பர் 100 verse 2. Serve the Lord with gladness, come before his presence with singing. மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதியின் முன் வாருங்கள். வசனம் சொல்கிறது, எப்படி மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு நாம் ஆராதனை செய்ய வேண்டும். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரங்களை துதிகளை ஏறெடுக்க வேண்டும். மகிழ்ச்சியோடு கூட கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். தேங்க்ஸ் கிவிங் வித் ஜாய். தேங்க்ஸ் கிவிங் வித் ஜாய். மகிழ்ச்சியோடு கூட கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவது, இது மிக முக்கியமான காரியம். கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், ஆராதனை செலுத்துகிறோம். அதே வேளையில் நம்முடைய ஆராதனை, நம்முடைய நன்றிகள் எப்படி இருக்க வேண்டுமாம்? மகிழ்ச்சியோடு கூட இருக்கணும். மகிழ்ச்சியோடு கூட கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும். சங்கீதக்காரர் இந்த சங்கீதத்தை எழுதும்போது கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவராக எப்படி நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை குறித்து எழுத. பூமியின் குடிகளை நீங்கள் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாயிருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவதில் 3 காரியங்களில் நாம் ஒவ்வொரு வாரங்களும் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். அவருக்கு நன்றி, வாய்களை திறந்து தேங்க்யூ என்று சொல்கிறோம், நன்றி என்று சொல்கிறோம். அதே வேளையில் அவரை ஸ்தோத்தரிக்கிறோம், பிரைஸ் யூ லார்ட் என்று சொல்லுகிறோம். அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், அவரை மகிழ்ச்சியோடு கூட ஆராதனை செய்கிறோம். we worship the Lord, worship, thanksgiving and praise. All 3 phrases are very important. 3 காரியங்களும் மிக முக்கியமான காரியம். கர்த்தருக்கு ஆராதனை செய்வது, கர்த்தரை நாம் பிரைஸ் பண்ணுவது, கர்த்தருக்கு தேங்க்ஸ் சொல்வது, இந்த 3 காரியங்களும் மிக முக்கியமான காரியம். இந்த 3 காரியங்களையும் இங்கே சங்கீதக்காரன் அருமையாக எழுதுகிறார். Give thanks to the Lord. What is the reason we need to give thanks to the Lord? Because he is good. Give thanks to the Lord, for he is good. By giving thanks, we acknowledge his goodness. நாம் நன்றி செலுத்துவதன் மூலமாக அவருடைய நன்மைகளை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், ஒத்துக்கொள்கிறோம். அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். பை தேங்க்ஸ் கிவிங் we acknowledge his goodness. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் பாராட்டின செய்த நன்மைகளை நாம் ஒற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன் நன்றி செலுத்துகிறோம்? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எடுக்கும்போது யாராவது ஒருவர் நமக்கு ஒரு கிஃப்ட், ஏதாவது நியூ திங்ஸ் கொடுத்தாலும் இம்மீடியட்டாக நாம் ஒரு இடத்துல சொல்வது தேங்க்யூ, தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ, தேங்க்யூ பிரதர் என்று நாம் சொல்கிறோம். இந்த தேங்க்ஸு நம்முடைய வாயிலிருந்து உடனடியாக புறப்பட்டு வருகிறதா இருக்கிறது. ஒரு இடத்தில் ஒரு நன்மைகளை, ஒரு ஆசீர்வாதங்களை, ஒரு கிஃப்டை, ஒரு ரிவார்டை நாம் பெற்றுக்கொள்கிற வேளையில் இம்மீடியட்டாக தேங்க்யூ என்று சொல்கிறோம். அதுபோல தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக நன்மைகளை, அநேக ஆசீர்வாதங்களை அவர் செய்திருக்கிறார்.
இந்த நன்மைகளை நினைத்து நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அவர் நல்லவராய் இருக்கிறபடியினாலே அவரை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட நாம் துதிக்கிறவர்களாக, நாம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாக இருக்கிறோம். ஏன் அவரை நாம் நன்றி செலுத்த வேண்டும், அவரை நாம் ஆராதிக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும்? இதை பவுல் எழுதும்போது எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே நாம் வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 28வது வசனத்திலே நாம் தேவனுடைய ஆராதனையை குறித்து எழுதும்போது, ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாக ஆராதனை செய்யும்படி அவருடைய கிருபையை பற்றி கொள்ள கடவோம். அவருடைய கிருபை நமக்கு மிக முக்கியமாய் காணப்படுறது. ஏன்? அவருடைய கிருபை அல்லது அவருடைய ரிவார்டு, அவருடைய அவருடைய கிஃப்டை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாகிய நாம் தேவனுக்கு முன்பாக பயத்தோடும் பக்தியோடும் அவருக்கு பிரியமாக ஆராதனை செய்வதற்கு அவருடைய கிருபையை நாம் பற்றி கொண்டிருக்க வேண்டும். Let us be thankful to our God. நாம் நன்றி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். துதிகளை ஸ்தோத்திரங்களை நாம் எப்பொழுதும் துதிகிற அவரை நோக்கி செலுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். எஸ்பெஷலி the month of November is a Thanksgiving month. எப்பொழுதும் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அவர் பாராட்டின நன்மைகள் ஏராளம் உண்டு. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மிகவும் அதிகமாக நம்மளே கிரியை செய்கிற தேவனாகிய கர்த்தர். அவருக்கு நன்மையானவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர் செய்து வருகிறவராய் இருக்கிறார். இதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். தேங்க்யூ, நன்றி என்கிற வார்த்தை கிரீக்கு ஃப்ரேஸில் எஃப்ஹாரிஸ்டோ என்கிற வார்த்தை தான் கிரீக் வேர்டில் இருந்து நமக்கு நன்றி, தேங்க்யூ என்கிறதான வார்த்தை வருகிறது. இந்த எஃப்ஹாரிஸ்டோ என்பதனுடைய மீனிங், த டைரக்ட் கனெக்டட், திஸ் வேர்ட் டைரக்ட்லி கனெக்டட் வித் தேங்க்ஃபுல்னஸ் அண்ட் கிரேஸ். தேங்க்ஃபுல்னஸ் அண்ட் கிரேஸ் இரண்டையும் இணைத்து இந்த வார்த்தையானது கிரீக் வேர்டிலே வருகிறதா இருக்கிறது. நாம் அவருடைய கிருபையை பற்றி கொண்டுவதற்காக, அவருடைய கிருபையை ஒவ்வொரு நாள் அவர் நமக்கு தந்து வருகிறபடினாலே நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பி தேங்க்ஃபுல் டு அவர் காட். அவர் நம்மளுக்கு செய்த நன்மைகளுக்காக, அவருடைய மகத்துவங்களுக்காக, அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு காரியங்களுக்காக நன்றி செலுத்தும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த இடத்திலே வந்திருக்கிறோம். இந்த நாளிலே ஒரு ஆராதனைகளை நாம் செலுத்துகிறோம். The former president of the US, George Washington, in the year 1789, he proclaimed the proclamation of the Thanksgiving. What he said, the President of the United States of America, to recommend to the people of the United States a day of public thanksgiving and prayer to be observed by acknowledging with grateful hearts the many favor of Almighty God. We need to give thanks God because He gave us a lot of good things in our life. கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். The book of Colossians chapter 3:15 and 17 வாசிக்கும்போது நாம் கர்த்தருக்கு எப்படி ஸ்தோத்திரங்களை துதிகளை ஏறெடுக்க வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. கொலேசியர் 3வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வாசிக்கும்போது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழ கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள். நன்றி அறிதல்கள் உள்ளவர்களாயிருங்கள். பி தேங்க்ஃபுல் டு காட். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய் காணப்படும். நெக்ஸ்ட் வேர்ஸில் வாசிக்கும்போது வேர்ஸ் 16 உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடனே பாடி, கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். பக்தியுடனே கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். And let the word of God dwell in you richly, singing with grace in your hearts to the Lord. Verse 17, and whatever you do in word or deed, do all in the name of the Lord Jesus, giving thanks to God the Father through Him.
நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அவர் மூலமாக நாம் துதிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும். வார்த்தையினாலாவது கிரியைகளினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையிலே பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். எப்பொழுதும் நாம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். துதிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் நமக்கு பாராட்டின நன்மைகளுக்காக நாம் துதிகளை ஏறெடுக்க வேண்டும். எபேசியன் சாப்டர் 5 verse 18 வாசிக்கும் போது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, ஆவியிலே நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிலேயும் பிதாவாகிய தேவனை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அவரை துதிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும். அவர் துதிகளின் மத்தியில் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறவராயிருக்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் துதிகளில் மத்தியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறவராயிருக்கிறார். இதைத்தான் பிலிப்பியரில் நாம் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே வாசிக்கும் போது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் கிறிஸ்து ஸ்தோத்திரத்தோடு கூட துதியினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். Be anxious for nothing, but in everything by prayer and supplication with thanksgiving. அவருக்கு நன்றி செலுத்தவர்களாய் காணப்படும். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் அவருக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லாபத்துக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலே உங்கள் சிந்தனைகளிலே அது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அது ஆண்டு கொள்ளும். நன்றி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஒரு சம்பவம் வருகிறது. 17வது அதிகாரத்தில் வரும்போது இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழிய காலத்திலே அவர் சமாரியாவின் இடங்களிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது லூக் சாப்டர் 17 verses beginning from 11 to 19 இந்த பகுதிகளில் ஒரு சம்பவம் வருகிறது. 10 குஷ்டரோகிகள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி வந்தார்கள். தூரமாக நின்ற அந்த குஷ்டரோகிகள் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்தார்கள். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் எங்களை சுத்தமாக்க கூடும் என்று அவரிடத்திலே வருகிறார்கள். இயேசு அவர்களை பார்த்து, எனக்கு சுத்தம் உண்டு. இம்மீடியட்டாக அவர் சொல்கிறார், நீங்கள் போகலாம், ஆசாரியனிடத்திலே பிரதான ஆசாரியனிடத்திலே உங்களை காண்பியுங்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் புறப்பட்டு செல்லுகிற வேளையில் அந்த வேளையிலே இந்த 10 குஷ்டரோகிகளும் அவர்கள் சுஸ்தமாக்கப்பட்டார்கள். They were healed. அவர்கள் சுஸ்தமாக்கப்பட்டார்கள். ஆனால் 10 குஷ்டரோகிகள் சுஸ்தமாக்கப்பட்டபட்டு ஒரே ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவிடத்திலே, ஆண்டவரே, நான் சுஸ்தமாகிவிட்டேன், நான் குணமாகிவிட்டேன், எனக்கு அற்புத சுகம் கிடைத்தது, அற்புதமாக நீர் எனக்கு சுகம் கொடுத்தீர், உம்முடைய சித்தத்தினாலே உம்முடைய விருப்பத்தினாலே எனக்கு சுகம் கொடுத்தீர் என்று நன்றியோடு கூட இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து நன்றி என்று சொல்கிறான். வாசியுங்கள் 16வது வசனத்திலே நான் வாசிக்கும் போது அந்த மனிதன் என்ன சொல்லுகிறான்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 16வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். அவருடைய பாதத்தின் அருகே முகங்குப்புற அவன் விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவரிடத்திலே வந்து நன்றி செலுத்தினான், ஸ்தோத்திரம். எதற்காக? அவனுடைய சரீரத்திலே காணப்பட்ட இந்த குஷ்டரோகம், இந்த லெப்பர் கம்ப்ளீட்டாக அவனை விட்டு குணமாகி விட்டபடினாலே அவன் கர்த்தரை ஸ்தோத்திரம் செலுத்தினான், கர்த்தரை நோக்கி நன்றி என்று சொல்கிறான். அப்பொழுது இயேசு கிறிஸ்து ஜனங்களை பார்த்து கேட்கிறதான ஒரு காரியம், குணமாக்கப்பட்டவர்கள் சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனே ஒழிய வேறு ஒருவனும் திரும்பி வர காணோமே என்று சொன்னான். திரும்பி வந்தவன் ஒரு சமாரியா தேசத்தை சார்ந்தவன். இந்த அந்நியன், அவன் யூதன் அல்ல, இந்த சமாரியா தேசத்தை சேர்ந்தவன் அவரிடத்தில் வந்து நன்றி என்று சொல்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அநேக அற்புதங்களை, அநேக அதிசயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ருசித்திருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு செய்திருக்கலாம். சிறிய வயதில் டீனேஜாக இருக்கும்போது அநேக அற்புதங்களை, அதிசயங்களை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் ஜெபித்த போது கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். இன்றைக்கு கேட்கிற கேள்வி, நீங்கள் நன்றி உள்ளவர்களாய் காணப்படுகிறீர்களா? Are you ready to give thanks to the Lord? Be thankful to God.
கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாயிருங்கள். எப்பொழுதும் நாங்கள் நன்றி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அவர் செய்த நன்மைகளுக்காக, அவருடைய காரியங்களுக்காக, அவர் நம்முடைய வாழ்க்கையிலே பாராட்டின நன்மைகளுக்காக நாம் எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். By thanksgiving we acknowledge his goodness. நாம் நன்றி செலுத்தும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, நீர் எனக்கு நன்மை செய்தீரையா, என்னுடைய வியாதி குணமாகினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், என்னுடைய பலவீனங்களை நீர் மாற்றினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், என்னுடைய ஃபேமிலியில் ஒரு சமாதானத்தை தந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், என் பிள்ளைகள் எனக்கு கீழ்ப்படுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், என்னுடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை அடையாளங்களை நீர் செய்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நாம் ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்தும் போது அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளீர்கள். அது உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிறதாய் காணப்படுகிறது. Secondly, I want to emphasize, by praise we acknowledge his greatness. நாம் அவரை ஸ்தோத்தரிக்கும் போது, அவரை துதிக்கும் போது அவருடைய மகத்துவத்தை, அவருடைய அற்புதங்களை, அவருடைய அதிசயங்களை நாம் ஏற்றுக்கொள்கிறவர்களாயிருக்கிறோம். அவர் நம்முடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை, அதிசயங்களை செய்திருக்கிறார் என்றால் அவர் மகத்துவம் உள்ளவராயிருக்கிறார், அவர் மகிமை உள்ளவராயிருக்கிறார். அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக இயற்கைக்கு அப்பாற்பட்டு அற்புதங்களை, அதிசயங்களை அவர் செய்கிறவராயிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவர், நம்முடைய ஆண்டவர் மகத்துவம் நிறைந்தவர், நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் காணப்படுகிறார். சங்கீதத்திலே 48வது சங்கீதம் 1வது வசனத்திலே வாசிக்கும் போது, கர்த்தர் பெரியவர், நம்முடைய தேவன் பெரியவராய் இருக்கிறபடியினாலே நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அவர் நம்முடைய தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். அவர் துதிகளின் தேவனாய் இருக்கிறார். அவர் மகத்துவமுள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே நாம் அவரை துதிக்க வேண்டும், அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். இது சாம் நம்பர் 145 முதலாவது வசனத்திலே வாசிக்கும்போது, சாம் நம்பர் 145 நாம் வாசிக்கும் போது, சாம் 140 verse 1, 145 ராஜாவாகி என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் நான் ஸ்தோத்தரிப்பேன். அவருடைய நாமத்தை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் மகத்துவம் உள்ளவர், அதிசயங்களை செய்தவர், அற்புதங்களை செய்கிறவர். அவர் நமக்கு மகத்துவமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்திருக்கிறபடியினாலே நாம் கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். சங்கீதக்காரர் 100வது சங்கீதத்தில் எழுதும்போது எழுதால், என்டர் இன்டு ஹிஸ் கேட்ஸ் வித் தேங்க்ஸ்கிவிங் and into his courts with praise, be thankful to him and bless his name. அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் துதிக்க வேண்டும். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மனதார நாம் துதிக்க வேண்டும். நாமம் எல்லா நாமத்திற்கு மேலாக உயர்த்தப்பட்ட பரிசுத்த நாமமாய் காணப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும்போது, வானத்தின் கீழே பூமியின் மேலே கொடுக்கப்பட்ட அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. அவருடைய நாமமே வல்லமை உள்ளது, அவருடைய நாமம் மகத்துவம் உள்ளதாய் காணப்படுகிறது. மகத்துவமுள்ள நாமத்தை அவர் உடையவராய் இருக்கிறபடியினாலே நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும், அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஏன் கர்த்தரை நாம் பிரைஸ் பண்ண வேண்டும்? ஏன் அவரை ஆராதிக்க வேண்டும்? அவர் மகத்துவம் உள்ளவராய் காணப்படுகிறார். ஒரு வசனத்தை கூட பார்ப்போம். சங்கீதம் 22வது சங்கீதத்தில் 3வது வசனம் சொல்கிறது, சாம் நம்பர் 22 verse 3, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற நீரே பரிசுத்தர் பரிசுத்தர். அவர் இஸ்ரவேலிகளின் துதிகளுக்குள்ளாக காணப்படுகிறார், இஸ்ரவேலின் தேவனாக காணப்படுகிறவராய் இருக்கிறார். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய உதடுகளின் கனிகளாகிய இந்த ஸ்தோத்திர பலியை, அவருடைய நாமத்தை நாம் துதித்து எப்பொழுதும் ஆராதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவர் நம்மிடத்திலே துதிகளை, ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்கொள்கிறவராய் இருக்கிறார். நாம் துதிக்க துதிக்க அவருடைய கிருபை நம்முடைய மத்தியிலே பெருகிறதாய் இருக்கிறது. நாம் அவரை ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க அவருடைய கிருபை நமக்குள்ளாக இன்னும் இன்னும் அதிகமாக அது பெருகிறதாய் இருக்கிறது. இஸ்ரவேலின் தேவனை ஜனங்கள் ஆரவாரித்து துதித்தார்கள். 2 நாளாகமத்தில் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம். 2 நாளாகமும் 20வது அதிகாரத்தில் ஜோசபாத் ஜனங்களை அழைத்து கொண்டு வந்து துதிகளை, ஸ்தோத்திரங்களை தேவனுக்குன்பாக ஏறெடுக்கிறான்.
இஸ்ரவேலருக்கு விரோதமாக அநேக ராஜாக்கள் எழும்பி வந்தபோது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோசபாத் இஸ்ரவேலர் எல்லாரையும் அழைத்து கூட்டி சேர்த்து ஜனங்களை ஆரவரித்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறார். 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 21வது வசனத்தில் வாசிக்கும் போது, பின்பு யோசபாத் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகர்களை அவர் நிறுத்தினார். கர்த்தரை துதிக்கும் போது அந்த தேசமானது விடுதலை பெறுகிறது. கர்த்தரை துதிக்கும் போது சத்துருக்களிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகிறது. கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறவர்களாக இருக்கிறார். கர்த்தரை துதிக்கிற வேளையில் இஸ்ரவேலின் ஜனங்களை கர்த்தர் சுற்றிலுமிருந்த சத்துருக்களிலிருந்து அவர் விடுதலை ஆக்குகிறார். ஜனங்கள் மிகுந்த பயத்தோடு கூட கலக்கத்தோடு கூட காணப்பட்ட போது யோசபாத் ஜனங்களை அழைத்து கொண்டு கர்த்தரை துதிக்க சொல்லுகிறான். இதே 2 Chronicles chapter 20 verse 22 வாசிக்கும் போது, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினாலே அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். கர்த்தர் மகத்துவம் உள்ளவர். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார். இந்த ஜனங்கள் கூடி ஆராதித்த போது, தேவனுடைய மகத்துவங்களை ஆராதித்த போது, அற்புதங்களை குறித்து அவர்கள் பேசின போது கர்த்தர் அந்த ஜனங்களை விடுதலை கொடுத்தார். ஜனங்கள் எதிராளிகள் சத்துருக்கள் அவர்கள் விழுந்து போனார்கள். கர்த்தருடைய மகத்துவங்களை துதித்து ஆராதித்தார்கள். எந்த மகத்துவங்களை, எந்த அற்புதங்களை, எந்த அதிசயங்களை அவர்கள் துதித்திருப்பார்கள்? அவர்கள் எகிப்து தேசத்திலே வனாந்தரத்தினூடாக வந்த அற்புதமாக வழிநடத்தி வந்த தேவனை துதித்திருப்பார்கள். செங்கடலோடு கூட அவர்கள் வெட்டாந்தரையாக வழிநடந்து வந்தார்களே, அந்த மகத்துவமான காரியங்களை குறித்து அவர்கள் துதித்து ஆராதித்து இருப்பார்கள். அவர்கள் பாதரட்சிகள் ஒன்றும் கூட பழசாகாதபடி அவர்கள் புதிதவர்களாக இந்த இடத்திலே கூட்டி சேர்த்தார்களே, அவர்கள் அந்த அற்புதத்தை நினைத்து அவர்கள் தேவனை ஆராதித்தார்கள். பகலிலே மேகஸ்தம்பத்தினால் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழிநடத்தி வந்தாரே, அந்த அற்புதங்களை அந்த அதிசயங்களை எண்ணி எண்ணி நினைத்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்பார்கள், துதித்தார்கள். அவருடைய மகத்துவங்களை அவருடைய அற்புதங்களை நாம் துதிக்க துதிக்க கர்த்தர் உங்களுக்கு வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார். ஏன் கர்த்தருக்கு நாம் துதிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும்? அவர் உங்களிடத்திலே அற்புதங்களை செய்யும்படியாக அவர் மகத்துவமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். அவர் நம்மை நினைப்பதற்கு நாம் எம்மாத்திரம். சங்கீதம் 8வது சங்கீதத்தில் வாசிக்கும் போது, தேவனே நீர் என்னை நினைப்பதற்கும் மனுஷகுமாரனாகி என்னை விசாரிப்பதற்கும் நான் எம்மாத்திரம். நான் சிறுமையும் எளிமையுமானவன், ஆனால் தேவரோ மகத்துவம் உள்ளவராயிருக்கிறார், அற்புதங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். தேவன் நம்மோடு கூட இருந்து அற்புதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் செய்கிறவராயிருக்கிறார். By praise we acknowledge his greatness. அவருடைய மகத்துவங்களை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறோம். Thirdly, we worship, we acknowledge, by worship we acknowledge his holiness. நாம் ஆராதிக்கும் போது, நாம் கர்த்தரை ஆராதித்து துதிக்கிற வேளையில் அவருடைய பரிசுத்தத்தை நாம் மேன்மை பாராட்டுகிறோம். அவருடைய பரிசுத்தத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்படுகிறோம். நம்முடைய தேவன் மகத்துவம் உள்ளவர் மாத்திரமல்ல, அவர் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறார். பரிசுத்த தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை மனுதினமும் புதிய காரியங்களிலே பரிசுத்தப்படுத்தி கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் கர்த்தருடைய ஆராதனையை குறித்து சொல்லப்படுறது. ஹவு டு வி வர்ஷிப் அவர் காட்? பை வர்ஷிப் வி அக்னாலேஜ் ஹீஸ் ஹோலினஸ். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனையாய் காணப்படுகிறது. தேவனை நாம் ஆராதிக்க வேளையில் பரிசுத்தமுள்ள தேவனாகிய கர்த்தர் அவருடைய பரிசுத்தத்தை உங்களுக்கு தருகிறவராயிருக்கிறார்.
உங்கள் சரீரங்களை அவர் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக அவர் ஒப்பு கொடுத்து தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட பரிசுத்த ஆராதனை நமக்கு தேவையாய் காணப்படுகிறது. நம்முடைய சரீரங்களை அவர் பரிசுத்தப்படுத்த வேண்டும். அவரை போல நாம் மாற்ற வேண்டும். அவரை போல நாம் கர்த்தரை நாம் ஆராதித்து துதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவரை துதிக்க துதிக்க கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறவராய் இருக்கிறார். உங்களுடைய உள்ளான இருதயங்களை அவர் பரிசுத்தப்படுத்துகிறவராய் இருக்கிறார். உங்கள் உள்ள ஆத்மாவை அவர் பரிசுத்தப்படுத்துகிறவராய் இருக்கிறார். உங்கள் சரீரங்களை அவர் பரிசுத்தப்படுத்துகிறவராய் இருக்கிறார். உங்களை மகிமையினாலே நிரப்பி ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். By worship we acknowledge his holiness. அவர் பரிசுத்தமுள்ளவர். என் தேவன் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறார். என் தேவன் மகிமை உள்ளவராய் இருக்கிறார். என் தேவன் மகத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். அதற்காக நம் கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். பிதாவே, நீர் பரிசுத்தரையா, நான் பாவியாய் காணப்படுகிறேன், என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று நாம் அவரை துதிக்க அவரை ஆராதிக்கிற வேளையிலே கர்த்தர் உங்களையும் பரிசுத்தப்படுத்தி உங்களை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். I want to tell you one of the important things for you. An illustration, in a certain area of Mexico, hot springs and cold springs, சூடான தண்ணீரும் குளிரான தண்ணீரும் are found by side like Lacodians city. And because the convenience of this natural miracle, the women, they are often bring their laundry, boil their clothes in the hot springs and release them in the cold springs. ஒரே ரிவரில் ஒரு சைடில் ஹாட் வாட்டரும் ஒரு சைடில் கோல்டு வாட்டரும் இருக்கிறது. ஸோ அங்குள்ள பெண்கள் எல்லாம் வந்து அந்த லாண்ட்ரியை அவர்களை துணிக்கு வாஷ் பண்ண வேண்டிய லாண்ட்ரியை கொண்டு வந்து அதை ஹாட் வாட்டரில் அவர்கள் துவைத்து கோல்டு வாட்டரில் ரெனிஷ் பண்ணுவார்களாம். இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு டூரிஸ்ட் மிகவும் சந்தோஷமாக, the tourist watching this procedure and commanded to his Mexican guide, they must thank God, his generous supply such abundant and clean hot and cold water. The guide tell the tourist, no, the people are not grateful to God. There is much grumbling because God did not supply soap. God did not give us soap. God gave the hot water and God gave the cold water, but God did not give soap. Dear brothers and sisters, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக வேளைகளிலே கர்த்தர் அநேக அற்புதங்களை அதிசயங்களை அவர் செய்கிற வேளையிலும் நாம் முறுமுறுக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இன்றைக்கு இந்த தேங்க்ஸ்கிவிங் செலிப்ரேட் பண்ணுகிற நாளிலே, தேங்க்ஸ்கிவிங் டேயாக சபையாக நாம் செலிப்ரேட் பண்ணுகிற வேளையிலும் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவருக்கு துதிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும். நாம் அவருக்கு நன்றி செலுத்தும் போது அவருடைய கிருபை நம்மத்தில் இறங்கி வருகிறதா இருக்கிறது. அவருடைய நன்மைகளை, அவருடைய செய்த அதிசயங்களை நாம் நினைவுகிறவர்களாய் காணப்படும். அவரை ஆராதிக்கிற வேளையிலே, துதிக்கிற வேளையிலே அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நாம் கர்த்தரை இன்னும் துதிப்போமாம், கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாம். இவளெல்லாம் எழும்பி நின்று கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம்.